So y equal to find the area of the region. The end of question 2024. Find the area of the region. Y equal to x into modulus of x under the line x equal to -2, x equal to +2. Okay. Find the area of the region. சொல்றேன், any idea? எப்படி போடலாம்? Given that என்ன சொல்கிறோம், y equal to x into modulus of x. சரி, அப்போ இது எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணணும். x into x, x greater than 0, x into minus x, x less than 0. கரெக்டாமா? இந்த டவுட் இருக்குதா? சரி, அப்போ என்ன கிடைக்குது? that is equal to என்னடா கிடைக்குது? x into x, x squared, x into minus x, minus x squared. அப்போ x greater than 0, x வந்து less than 0. கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி, இது கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது என்ன பிரச்சனைனா, ரெண்டு டைப் ஆஃப் க்ராப் இருக்குது. y equal to x squared, x வந்து greater than 0ன்னு ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? அடுத்த கிராப் வந்து என்ன வந்துருக்குது, y equal to minus x squared, x is less than 0 வந்துருக்கு. இது ரெண்டுமே என்ன தெரியும்? பேரபோலா தெரியும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பேரபோலா வருதா? ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. இதில் வந்து நெகட்டிவ்ல வந்து நெகட்டிவ் வேல்யூ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி, அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு லைன் வந்து என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு -2 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு +2. இதுக்கு தான் நம்ம கிராப் பண்ணணும். கிராப் கரெக்டாக ட்ரா பண்ணிட்டா ப்ராப்ளம் வந்து. சரிங்களாமா? சரி, கிராப் கண்டிப்பாக ட்ரா பண்ணிக்கிறோம், அதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு கிராப் ட்ரா பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். சரி, இப்போ யார் இது நடக்குது? x equal to -2. I will taking x equal to -2 பாயிண்ட் நான் இங்கே எடுத்துக்கிறேன். x equal to -2 இது வருமா? இது வருமா? x equal to -2. அதே மாதிரி x equal to +2. x equal to +2 லைனை நான் இங்கே எடுத்துக்கிறேன். சரியாம்மா? ஓகேங்க சார். ஏதாவது டவுட் இருக்குதாம்மா? சரி, இப்போ என்ன வேணும்? நம்ம வேல்யூஸ் தெரிஞ்சிச்சு. இது வந்து x equal to -2ங்கிற பாயிண்ட்டு, இது வந்து +2ங்கிற பாயிண்ட்டு, இது x equal to 2ங்கிற லைனு, இது x equal to -2ங்கிற லைன். அடுத்த கிராப் யாரு? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. y equal to x squared, x வந்து பாசிட்டிவ் சைடு. அப்படின்னா மீனிங் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாம்மா? பேரபோலா வந்து ஆஃப் பேரபோலா. நல்லா பார்த்தீங்கன்னா இதனோட பேரபோலிக் ஈக்குவேஷன் y equal to x squared, இதுதான் பேரபோலா. கரெக்டுங்களா? y equal to x squared இதுதான் பேரபோலா. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன கண்டிஷன் பண்ணிருக்கிறான்? x equal to greater than 0. greater than 0 என்னாச்சு? இந்த பக்கம் இருக்கிற பேரபோலா வரல, ஒன்லி இந்த பேரபோலா மட்டும் ஆஃப் பேரபோலா தான் வருது, ஃபுல் பேரபோலா வரல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகேங்க சார். இல்லை, ஓகேங்கிறது எனக்கு ஆன்சர் வேலை. எனக்கு புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லி, புரியலன்னா இன்னொரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து புரிஞ்சுது இல்லை? x equal to greater than 0. greater than 0 எந்த பாட்டு? இந்த பாட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாட்டு இல்லை. அதனால அந்த பேரபோலா வந்து கட் ஆயிடும். அப்போ என்னாச்சு? ஒன்லி நெகட்டிவ் சைடு பேரபோலா. அப்போ ஒன்லி நெகட்டிவ் சைடு பேரபோலா நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த பேரபோலா வந்து ட்ரா பண்ண போகிறோம். பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு கிடையாது, பாசிட்டிவ் சைடு பேரபோலா வந்து ட்ரா பண்ணுறோம். சரியாம்மா? சைடு பேரபோலா மட்டும் அந்த பக்கத்தில் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் என்ன டவுட் இல்லை? ஏன் பாசிட்டிவ் சைடு மட்டும் மூவ் ஆகுதுன்னு டவுட் இருக்குதாம்மா? இல்லை சார். ஓகே, அப்போ இங்கே எடுத்துக்கிட்டீங்க y equal to x squared. எதனால இங்கே வந்தது? x வந்து greater than 0. சரி, அடுத்த கிராப் என்னது? y equal to -x squared. அப்போ அதனோட கிராப் எப்படி வரும்? y equal to -x squaredனா டவுன்வேர்ட் டைரக்ஷன். கரெக்டுங்களா? y equal to -x squared என்னது? டவுன்வேர்ட் டைரக்ஷன். சரிங்களா? அப்போ அது என்ன சொல்லிக்கிறாங்க? x வந்து லெஸ் தேன் 0ங்கிறாங்க. x லெஸ் தேன் 0ன்னு எங்கே இருக்கும்? இந்த பாட்டு மட்டும் இருக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. x லெஸ் தேன் 0னா இந்த பாட்டு மட்டும் இருக்கும், இந்த பாட்டு இருக்காது. கரெக்டாமா? புரியுதுல? x வந்து லெஸ் தேன் 0ங்க, அப்போ இந்த பாட்டு வராது, இந்த பாட்டு மட்டும் தான் வரும். ஸோ அதனால அந்த கிராப் என்ன ஆகும்? டவுன்வேர்டு வரும்போது இந்த பக்கம் வரும். கரெக்டுங்களா? ஓகேங்க சார். சரியாமா? அப்போ இதுதான் நம்மளுடைய மாடலஸ் எக்ஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸோட கிராப். எப்படி மாறுது? பேரபோலா தான், ரெண்டு பேரபோலாவும் நம்மளுக்கு என்ன ஆகுது? நெகட்டிவ் சைடு வந்து இல்லை.
இங்கே வந்து நெகட்டிவ் சைடுங்கிறது இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து பாசிட்டிவ் சைடு, இங்கே வந்து பாசிட்டிவ் சைடு இல்லை. அப்புறம் நம்ம ரீஜன் எங்கே வரும்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. ரீஜன் யாரு? ரீஜன் யாராக இருக்க போகிறாங்க? இந்த பாட்டை இருக்கோன்னா ரெண்டு க்ளோஸோட வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் நான் இங்கே போட்டீங்கனால பார்த்தீங்க இது ஓப்பனாக இருக்குது. இது வந்து ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா இங்கே கொடுத்துக்கிறது என்ன கொடுக்குறான்? எக்ஸோட வேல்யூ கொடுக்குறான். எக்ஸ் ஈக்குவல் டு -2, எக்ஸ் ஈக்குவல் டு +2. அப்போ எந்த ரீஜன் எடுப்பீங்க? இந்த ரீஜன் எடுப்பீங்க. இந்த ரீஜன் எடுக்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ தான் சொல்லிக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் ஆக்சிஸ் ரீசன் எடுக்க போகிறோம், ஒய் ஆக்சிஸ் ரீசன் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ இங்கே வரும்போதும் இந்த ரீஜன் தான் எடுக்கணும், இந்த ரீஜன் எடுக்கணும். ஏன்னா இது வெர்டிகல் லைன் ஆயிடுது. நம்ம ஹரிசாண்டல் ரீஜன் தான் எடுக்கணும். அதனால ஹரிசாண்டல் ரீஜன் மட்டும் எடுத்துங்க. எக்ஸ் ஈக்குவல்னு கொடுத்தனால. சரிடா கண்ணு? இதுதான் நம்மளுடைய ஓகேங்க சார். இதுதான் நம்மளுடைய ரீஜன். இதில் என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லைங்க சார். கிராப்பில் எதுவும் டவுட் இல்லை? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராப் பண்ணினாலும் உனக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே 4 சார். மார்க்ஸமோ இல்லை 3 மார்க்ஸமோ இல்லை 5 மார்க்ஸ் கேட்டாலும் 5 மார்க்ஸமோ 1.5 மார்க் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் என்ன ரீஜியன் வரும்னு எழுதிக்கணும், முடிஞ்சு போச்சு. அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ரெண்டுமே பேரை போகலாம். ரெண்டுமே பேரை போகலாம். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு -2, இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு +2. அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. வாட் இஸ் எ ரீஜியன்? ரீஜியன் பார்ட். இதனோட ரீஜன் எப்படி கிடைக்கும்? இந்த ரீஜியன் பார்ட்டும் ஆல்ரெடி சொல்லிக்கிறீங்க சிம்ட்ரிக் கர்வ் தான். ஏன்னா ரெண்டுமே பேரபோலானால சிம்ட்ரிக் கர்வ். அப்போ இந்த ரீஜியன் பார்ட் ஈக்குவலோ நாட் ஈக்குவலா? நாட் ஈக்குவல்ஸ். ஏன்டா கண்ணு? ஏன் நாட் ஈக்குவல்? ஒரே இல்லை, இன்ஃபினிட்டி மாதிரி தான். இப்படி இன்ஃபினிட்டி மாதிரி ஒரு கர்வ் வருதுன்னா இந்த ரீஜன் ஈக்குவலா? இன்ஃபினிட்டினா நல்ல கரெக்டான ஷேப் தான் போடுவீங்க. ரெண்டு பக்கம் இது ஈக்குவல், இது ஈக்குவல். அது நெகட்டிவ் போனாலும் அதே மாதிரி இங்கே இருக்கிற டயக்ராம் இருக்குது. ஒரு டயக்ராம் இப்படி இருக்குது, இன்னொரு டயக்ராம் எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து இப்படி இருக்குது. அப்போ ரெண்டு ஈக்குவல் பார்ட் தான். அப்போ ரீஜன் என்ன சொல்கிறாங்க? இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும், இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். இந்த ரீஜனும் அதே மாதிரி இந்த ரீஜன், இந்த ரெண்டு பேரபோலா தான். பேரபோலா ஈக்குவல் லென்த் தான். சரிங்களா? அதனால் என்னாச்சு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இந்த ரீஜனும் இந்த ரீஜன் ஈக்குவல் தான். சரிங்களா? அப்போ நம்மளுடைய இன்டெகிரல் பார்ட் என்ன பண்ணுவீங்க? -2 to 2க்கு பதிலாக இல்லைன்னா நீங்கள் ரெண்டாக கூட ஸ்பிளிட் அப் பண்ணி போட்டுக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ணி தான் காட்டிக்கிறீங்க. ஒன்று ரெண்டாக ஸ்பிளிட் போடுங்க, இல்லைன்னா 2 டைம்ஸ் போடாலும் தப்பு கிடையாது. அப்போ இந்த இன்டெகிரல் நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்க. ஏரியா தானே கேட்குறாங்க. அப்போ இந்த ஏரியாவோட இன்டெகிரல் எப்படி எழுதுகிறேன் பாருங்க. இன்டெகிரல் -2 to 0 -x² into dx plus integral 0 to 2 x² into dx. ஏன்னா இந்த பேரபோலோட ரைட்டுங்களா? ஏன்னா இந்த பேரபோலோட லைன் என்ன? y ஈக்குவல் டு -x². இந்த பேரபோலோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு x². இந்த பேரபோலோட அதை -2 to 0க்கு இந்த பேரபோலா எடுப்பீங்க, 0 to 2க்கு இந்த பேரபோலா எடுப்பீங்க. கரெக்டாமா? இல்லை ரெண்டுமே ஈவன் ஃபங்க்ஷன் ரெண்டுமே கம்பைன் பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே, நம்ம கண்டுபிடிச்சலாம். அந்த தனித்தனியாக போட்டாலும் கண்டுபிடிச்சலாம். அப்போ என்ன கிடைக்குது சொல்கிறாங்கன்னு? -x³/3 லிமிட் என்னது? -2 to 0 ப்ளஸ் x³/3 என்ன லிமிட்டு? 0 to 2. அப்போ என்ன கிடைக்குதுங்கண்ணு? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எகெயின் 0 போட்டால் 0 தான். அப்போ எகெயின் மைனஸ் லோயர் லிமிட்டு என்ன கிடைக்குங்கண்ணு? 2³ எவ்வளோ கிடைக்கும்? 8/3. அப்போ இது நெகட்டிவ் சைடு வரனால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது நெகட்டிவ் சைடு வரனால இது மாடலஸ் பண்ணணும். ஏன்னா ஏரியா வந்து நெகட்டிவ் வரனால இது ஒரு ஏரியா. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது ஒரு ஏரியா, இது ஒரு ஏரியா. அப்புறம் என்ன சொல்லி கொடுக்குறோம்? கம்ப்ளீட் பண்ணது எகெயின் மைனஸ் வருமா? -8/3 வரும். கரெக்டாமா? சரி, அப்போ என்ன ஆச்சுமா? நம்மளுக்கு 3 ஏரியா வருது. இது ஓவராலாக மாடலஸ் வேல்யூ. அப்போ மாடலஸ் வேல்யூனா 8/3 வரும். கரெக்டுங்களா? ஏன்னா இது ஒரு ஏரியானா நம்மளுக்கு நெகட்டிவ் வரக்கூடாது, பாசிட்டிவ் வரும். அதனால பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தாச்சு. அதே மாதிரி அடுத்த பார்ட் இந்த ஏரியா. அப்போ இந்த ஏரியா என்ன கிடைக்கும்? x³ 2³ 8/3. நெகட்டிவ் இது போட்டுறாதீங்க, 0 வரும். நெகட்டிவ் போட 0. அதனால தான் நான் அங்கேயே 2 டைம்ஸ் மாற்றி சொல்லிட்டேன். இல்லை இங்கே போடும்போது மறக்காமல் இதுக்கு வந்து மாடலஸ் இருக்கும். இதுக்கு மறக்காமல் மாடலஸ் இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் ஷேட் வரும்போது நல்லா பண்ணுறோம். அனதர் வே
இந்த கர்வ் வந்து நெகட்டிவ் சைடு வரும்போது இதனோட ஏரியா வந்து மாடுலஸ் எடுத்து தான் போடணும். சரிங்களா? இதனோட ஏரியா வந்து ஓகே அண்டர் ஃபார்ம். சரியாம்மா? அவ்வளோதான். ஓகேங்க சார். ஸோ அதர்வைஸ் உனக்கு அது டிஃபிகல்ட்டாக இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்னேன் சிமெட்ரிக் டயக்ராம். அந்த சிமெட்ரிக் டயக்ராம் இதை வந்து அனதர் வேல போட சொன்னேன். என்ன சொன்னேன்? 2 டைம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் 0 to 2 என்ன பண்ணலாம்? 2 டைம் போட்டுட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு டிஎக்ஸ் எழுதிக்கலாம். இதனால இது ரெண்டு சிமெட்ரிக் டயக்ராம். அதனால இந்த மாதிரி காட்டாம நீ டைரக்டா இந்த மாதிரி காட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியாம்மா? ஓகேங்க சார். இது அனதர் வேலோட கான்செப்ட். சரியா? ஓகே 16/3 தான் இதனோட நம்ம யூனிவர்சிட்டி கொஸ்டின் சாரி நம்மளோட போர்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஸ்கொயர் யூனிட் என்ன டவுட் இருக்குது? டவுட் இல்லைங்க சார். சரி டவுட் இல்லை.